அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி அன்று அரிதிலும் அரிதான நெருப்பு வளைய சூரிய கிரகணம் உலகம் முழுவதிலும் நிகழ இருக்கு. மேலும் அன்றைய தினம் அமாவாசை. சூரிய கிரகணமும் அமாவாசையும் ஒரே நாளில் நிகழ இருக்கு. அப்படிப்பட்ட அரிதான நிகழ்வு 12 ராசிகள் மீது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17 அன்று நடைபெற இருக்கிற வளைய சூரிய கிரகணம் உலகம் முழுவதிலும் கவனம் இருக்கும் ஒரு விண்வெளி நிகழ்வாக இருக்குது. இந்த வளைய சூரிய கிரகணம் நெருப்பு வளையம் என்ற பெயராலும் அறியப்படுது. காரணம், சந்திரன் சூரியனின் முன் வந்து அதன் மையப்பகுதியை மறைக்கும் போது சூரியன் முழுமையாக மறையாமல் சந்திரனை சுற்றி பிரகாசமான ஒளிவட்டம் தென்படும். இந்த வகை கிரகணம் சந்திரன் பூமியை சுற்றி வரும் பாதையில் சற்று தொலைவான நிலையில் இருக்கும்போது நிகழுது. இந்த நேரத்தில் சந்திரன் வானில் சூரியனை விட சற்று சிறியதாக தோன்றும். இதனால் சூரியனை முழுவதுமாக மூட முடியாமல் அதன் வெளிப்புற ஒளி வளையமாக தென்படுது. இதுவே வளைய சூரிய கிரகணத்தின் முக்கிய அடையாளமாக சொல்லப்படுது. வானத்தில் ஒளிரும் வளையம் தோன்றும் காட்சி வானவியல் உலகத்தில் மிகவும் அழகான காட்சிகளில் ஒன்றா கருதப்படுது. இந்த கிரகணத்தின் போது முழு சூரிய கிரகணத்தை போல வானம் முற்றிலும் இருளடையாது. பகல் நேர ஒளி தொடர்ந்தே இருக்கும். ஆனால் சூரியன் ஒரு ஒளிரும் வளையமாக சந்திரனை சுற்றி தெரியும். இந்த காட்சி அழகை மட்டுமல்லாமல் சூரியனின் வெளிப்புற அடுக்குகள் குறித்து ஆய்வு செய்யும் வானவியலாளர்களுக்கும் அறிவியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. உச்சகட்டத்தில் சந்திரன் சூரியனின் மையப்பகுதியில் கிட்டத்தட்ட நிலை பெற்றது போல தோன்றும். சூரிய ஒளியை வளையத்தின் வழியாக சந்திரனின் விளிம்பில் தெளிவாக காணப்படும். சில நேரங்களில் கிரகண காட்சிகள் காணப்படும் சிறிய வளைவு போன்ற தோற்றம் மேற்பரப்பை கடக்கும் போது பூமி சுழலும் தன்மையால் உருவாகும் இயல்பான விளைவுதான். இந்த வளைய சூரிய கிரகணத்தின் முழு காட்சி பூமியின் ஒரு குறுகிய பாதையில் மட்டும்தான் தென்படும். அந்த குறிப்பிட்ட பாதையில் உள்ள பகுதிகளில் இருக்கிறவங்க முழுமையான நெருப்பு வளைய காட்சியை காண முடியும். அந்த பாதைக்கு வெளியே உள்ள பகுதிகளில் இருக்கிறவங்க பகுதி கிரகணத்தை மட்டும்தான் காண முடியும். அதனால் இந்த நிகழ்வை முழுமையாக காணும் வாய்ப்பு எல்லோருக்குமே கிடைக்காது. மேலும் இந்த கிரகணம் உலகின் ஒரு பகுதியில் தொடங்கி பூமியின் சுழற்சியுடன் சேர்ந்து மற்ற பகுதிகளுக்கு நகரும். சர்வதேச நேரப்படி காலை நேரத்தில் தொடங்கி மதியம் மற்றும் மாலை நேரங்களில் உச்சத்தை அடையும். இந்திய நேரப்படி பார்த்தா இந்த நிகழ்வு பிற்பகல் முதல் மாலை நேரம் வரை நடைபெறும் காலகட்டத்துடன் ஒத்துப்போகுது. ஆனால் இந்த நேரங்கள் கிரகண பாதையில் உள்ள பிற நாடுகளுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வளைய சூரிய கிரகணம் இந்தியாவில் காணப்படாது. புதுடெல்லி உள்பட இந்தியாவின் எந்த பகுதியிலுமே இந்த கிரகணத்தின் வளைய அல்லது பகுதி காட்சிகள் தென்படாது. சந்திரனின் நிழல் உலகின் வேறு பகுதிகளில் வழியாக மட்டுமே செல்லும். இதனால் இந்திய வானவியல் ஆர்வலர்கள் நெருப்பு வளைய காட்சியை நேரடியாக காண முடியலனாலும் உலகளவில் இது 2026ஆம் ஆண்டின் முக்கியமான வானவியல் நிகழ்வுகளில் ஒன்றா இருக்க போகுது. மேலும் பிப்ரவரி மாதத்தில் 2026ஆம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் நிகழ இருக்கு. இந்த சூரிய கிரகணம் பிப்ரவரி 17ஆம் தேதி நிகழ இருக்கு. முக்கியமாக இந்த கிரகமானது கும்பராசியில் நிகழுது. ஜோதிடத்தின்படி இந்த சூரிய கிரகணம் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. எதிரியாக கருதப்படும் சனி பகவானின் ராசியில் நிகழும் இந்த சூரிய கிரகணத்தின் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதில் சிலருக்கு சிறப்பாக இருந்தாலும் சிலருக்கு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பல சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும் வகையில் அமையும். மேலும் ஒவ்வொரு முயற்சியிலுமே தோல்வியையும் அவங்க சந்திக்கக்கூடும். வேத நாட்காட்டியின்படி 2026ஆம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி 17ஆம் தேதி நிகழுது. அதுவும் இந்த கிரகணம் மாலை 5:30 மணிக்கு தொடங்கி இரவு 7:57க்கு முடிவடைய போகுது. இப்போது 2026ஆம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் எந்த ராசிக்காரர்களுக்கு மோசமாக இருக்க போகுது, எந்த ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களை தரப்போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க. நிகழ்வின் போது மகர ராசிக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குங்க. பணியிடத்தில் மேலதிகாரிகளால் நீங்கள் கண்டிக்கப்படலாம். வேலையில் சக ஊழியர்களோட நீங்கள் மோதல்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. அப்படி நடந்தால் அது உங்களோட நல்ல பேருக்கு களங்கத்தை விளைவிச்சிரும். மேலும் உங்கள் உடல் நலம் நல்லா இருக்குங்க. உங்கள் அனைத்து பணிகளையும் வெற்றிகரமாக நீங்கள் செய்கிறதுக்கு உங்களோட துணைவி முக்கிய பங்கு வகிப்பாங்க. உங்கள் திருமண உறவு சுமூகமாக இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க.
உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் உலா வரப்போகுதுங்க. ராசியில் உள்ள உச்ச செவ்வாய் இந்த வாரத்தில் மட்டும் சஞ்சரிப்பார். செவ்வாயின் இந்த சஞ்சாரம் மிக சாதகமான திருப்புமுனையான நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார். எத்தகைய சூழ்நிலையும் எதிர்கொள்ளும் ஆற்றலை பெறுவீங்க. நீங்கள் எதுலேயுமே துணிச்சலோடு செயல்பட்டு வெற்றி வாகை சூடுவீங்க. பிள்ளைங்க வழியில் மகிழ்ச்சி தரும் சுப நிகழ்வுகள்லாம் கூடி வரப்போகுதுங்க. குடும்பத்தில் நிலவிய கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி மன நிறைவோடு இருப்பீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்க போகுது. தாய் தந்தையின் மூலமாக எதிர்பார்த்த பண உதவிகள்லாம் கிடைக்க போகுது. தடைப்பட்ட வெளிநாட்டு பயணம் சாதகமாகுங்க. குடும்பத்துக்கு ஒரு புதிய உறுப்பினர் சேர்க்கை ஏற்படுங்க. அந்த புது வரவு கலத்திரமாகவோ குழந்தையாகவோ கூட இருக்கலாங்க. புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சி வெற்றி தரும். 8ஆம் இட கேதுவால் வீண் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தேவையில்லாத விவாதங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். அமாவாசை அன்னைக்கு விரதம் இருந்து உடல் ஊனமற்றவர்களின் தேவையறிந்து உதவி செய்யுங்க. நன்மைகள் வந்து சேரும். மேலும் ராசிநாதன் பலம் பெற்று திகழ்வதால் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்களை நீங்கள் அறுவடை செய்யும் நாள் வரப்போதுங்க. தனஸ்தானத்தில் கிரகங்களின் சேர்க்கை பொருளாதார நிலையை உயர்த்தும். குடும்பத்தில் சுப காரியங்கள்லாம் கைகூடும். நீண்ட நாள் பிரிந்திருந்த உறவினர்கள் ஒன்று சேருவாங்க. அரசியல் பிரமுகர்களுடன் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவைங்க. பொதுவெளியில் வீண் விவாதங்களை நீங்கள் தவிர்த்திடுங்க. தொழில் வணிகத்தில் லாபமும் திருப்திகரமாக இருக்க போதுங்க. புதிய முதலீடுகள் மூலமாக வருமானம் பெருகும். உத்தியோகத்தில் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கிறதோட மேலதிகாரிகள் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும். பற்கள் கண்கள் தொடர்பான பரிசோதனைகளை செஞ்சுக்கிறது நல்லதுங்க. சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி உணவில் உப்பை குறைக்கிறதும் போதிய அளவு நீர் அருந்துவதும் உங்களுக்கு நலம் பல பெற உதவுங்க. பொருளாதார வசதிக்கு குறைவு இருக்காதுங்க. செலவுகள் ஏற்பட்டாலும் கூட அதை நீங்கள் சமாளிச்சிருவீங்க. நெருங்கிய உறவினர்களிடம் பக்குவமாக நடந்துக்கோங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்க போகுதுங்க. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நிச்சயமாக போகுது. ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ நல்ல வரன் அமைய போகுது. நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களை கூட நீங்கள் சந்தித்து மகிழ போகிறீங்க. சிலருக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலமாக பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டாகி இருக்குங்க. வேலைக்கு போகிறவங்க அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்பட போகுது. ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கும் சாத்தியம் உண்டாயிருக்கு. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் இப்போது வேண்டாங்க. சக வியாபாரிகளின் பேச்சை கேட்டு நீங்கள் புதிய முயற்சிகளில் எதுலேயுமே ஈடுபட வேண்டாம். பங்குதாரர்களின் ஆதரவு மனசுக்கு ரொம்பவே உங்களுக்கு ஆறுதலாக இருக்க போகுது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அதிக பொறுப்புகளால் உடல் அசதி உண்டாகும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாக இருக்க போகுது. மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்திங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. ரொம்பவே லாபமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போதுங்க. அதில் சந்தேகமே கிடையாது. சில இடங்களில் வேலையில் சிறு போராட்டங்கள் உண்டாகும். சில இடங்களில் நேரம் பார்க்காம நீங்கள் உழைக்க வேண்டிய கட்டாயமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக புதிய பொறுப்பு வரலாங்க. ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் ரொம்ப சீக்கிரமே நடந்துருங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்கள் செல்வாக்கு அதிகரிக்குங்க. புதிய முயற்சிகளில் துணிச்சலாக நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. பிள்ளைகளால் நிம்மதி உண்டாகுங்க. மேலும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களின் வேலை பொறுமையுடனும் நிதானத்துடனும் இருக்குங்க. பதவி மாற்றம் ஊதிய அதிகரிப்பு போன்றவையெல்லாம் நடக்க போகுது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் புதிய தொழில்நுட்பத்தின் மூலமாக அபிவிருத்தி ஏற்பட போதுங்க. குத்தகை பணிகளில் லாபம் மேம்படும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த அழுத்தம் குறைய போகுது. பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி மன நிம்மதி அதிகரிக்க போகுது. பெரியோர்களின் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்க போதுங்க. பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்துக்காக நீங்கள் பண வரவு அதிகரிக்க சுறுசுறுப்பாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். கலைத்துறையினருக்கு நடனம் சார்ந்த தொழிலில் நல்ல வாய்ப்புகளில் கிடைத்து முன்னேற்றமான நிலையை அடைய போகிறாங்க. புதிய முதலீடுகளில் நீங்கள் மன துணிவோடு இறங்கலாங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சி சிறப்பும் வளர்ச்சியும் கலந்த பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகுது. 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதால பெண்களால் சில ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. வியாபார விஷயத்தில் மெத்தனமான செயல்பாடு வேண்டாங்க. அதில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையாக இறங்குங்க. மேலும் உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்தி வந்து மகிழ்ச்சி அளிக்குங்க. உதவிகரமான புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அனைத்து காரியங்களிலுமே சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்படுவீங்க. புது தெம்பு மற்றும் உற்சாகமும் கூட போதுங்க. வாகன வசதிகள்லாம் மேம்படும். எழுத்து தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு கௌரவ பட்டங்கள்லாம் கிடைக்க போகுதுங்க. தூர பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருங்க. உங்களுக்கு உழைப்பு அதிகமாகி அதுக்கேற்ற லாபமோ பலனோ
கண்டிப்பாக கிடைக்குங்க. ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம், கொஞ்சம் கவனமாக இருங்க. புத்தி தெளிவு மற்றும் செயல்திறன் அதிகரிக்க போதுங்க. மதிப்பும் அந்தஸ்தும் உயரப்போகுது. சிலருக்கு அதிகார பதவியும் அமைச்சர் போன்ற பதவிகளும் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள்லாம் அமைய போதுங்க. சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவாங்க. மனைவி மூலமாக பூர்ண சுகம் கிடைக்க போதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும். சொற்பொழிவு திறன் அதிகரிக்கும். சிலருக்கு புதிய பெண்கள் தொடர்பு கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. அரசு பதவியில் உள்ளவங்க வேண்டியவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களால நீங்கள் பயன்பெறுவீங்க. நல்ல புத்திர பாக்கியம் ஏற்பட போதுங்க. பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வரவுகள் அதிகமாக இருக்கும். திருப்திகரமான நாட்கள் உங்களுக்கு அமையும். நீண்ட நாட்களாக வராத கடன் பாக்கிகள்லாம் இப்போ வசூலாகுங்க. உறவுகள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார் மூலமாக உபகாரங்கள் உங்களுக்கு தடைபடாது. எடுத்த புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அடைய போகுது. மேலும் அவிட்டம் நட்சத்திரம் 1-2 பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் நல்ல உயர்வான முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இல்லத்தில் மகிழ்ச்சிகரமான கொண்டாட்டங்கள் நடக்க போதுங்க. திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்துக்கு முயற்சியெல்லாம் பெற்றோர்களால் மேற்கொள்ளப்படும். சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்கள்லாம் நடைபெறும். அதன் காரணமாக தாராள பண செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இனிய தகவல்கள்லாம் இல்லம் தேடி வரப்போகுது. நல்ல விஷயங்களுக்காக அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெடுதூர பயணங்கள் மேற்கொள்ள நேரிடுங்க. அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் இடும் கட்டளைகளை ஏற்று நடக்கும்படியான அதிகாரமிக்க உயர் பதவிகள் கிடைக்க போகுது. சிலருக்கு தெய்வ சங்கல்பத்தால் புத்திர பாக்கியம் கூட ஏற்படுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.